ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிரீன் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாணி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எங்கள் மசாலா கொள்ளையப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் சித்திலாம் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு கிச்சனில் சமைக்காமல் பக்கத்தில் இருக்க இடத்துல வந்து அழகாக அடுப்பு மூட்டி செஞ்சலாம் ஜாலியாக இருக்கும் அப்படி சொல்லி பக்கத்தில் நாங்கள் வந்து இப்போ வந்து பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு நீங்களும் கூட சேர்ந்து பாருங்கள். நெய் எவ்வளோ மம்மி ஊற்றுன நெய்? 62 லிட்டர் நெய் போதும். குத்துமதி தான் 2 ஸ்பூனுக்கு மேலே இருக்கும். ஐயோயோ, அது ஒரு ஸ்பூன் கூட வராது. பெரியமா ஃபுல்லாக நெய்யும் ஊற்றிச்சு. ஐயோ, 4 கிளாஸ் ஊற்றணுமா? இருக்கா பட்டை லவங்கம் ஒரு பிச்சு கொட்டு தெரியல, தூக்கி போடா. இன்னொன்று பிரியாணிக்கு வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அதுக்கப்புறமா 100 ml கிளாஸில் வந்து 4 கிளாஸ் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். அப்புறம் எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆனியன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஆனியனை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி போட்டு ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் இருந்துச்சு. பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சிகப்பு மிளகாத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உப்புலாம் போடல, அதுக்கப்புறம் தான் உப்பு போட்டுக்காங்க. உப்பு நான் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே மிளகாத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் நல்லா கிடைக்கும். எக்ஸ்ட்ரா கலர் பவுடர் எதுவும் போடணுன்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தட்டுங்கெல்லாம் நேற்றுக்கு அங்கே தட்டு வச்சுக்கிறீங்க. உப்பு வச்சு வரேன். தக்காளி போடலாம். ஆமாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு கிலோ சிக்கன். ஒன்று தான் போடணுமா? இது 4 தான் வந்துருக்குது.
அந்த அஞ்சு கூட்டை இதே தான் நிறைய லெக் பீஸாக வாங்கி வந்திருப்பாங்க. ஆமாம், தண்ணிக்கே ஊற்றி யாடி கலக்கி விட்டேன். ஓ, கொஞ்சம் சின்ன சின்ன வெட்டி போட்டேன். இவ்வளோ பேச்சு பேச்சா போட்டேன். எங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பீஸு. பிரியாணிலாம் பெருசாக தானே போடணும். அந்த தண்ணிக்கே ஊற்றி ஏன் அப்புறமா ஊற்ற கூடாதா? வேணாம், தண்ணி விட்டுக்கணும். சிக்கனில் இருக்கிற தண்ணி இறங்கிறது இருக்கு. அதில் கொஞ்சம் தயிர், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஊற வைக்கிறது. சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் இந்த பாத்திரத்தில் வந்து ஒரு கப் வந்து அரிசி எடுத்தோம். அதில் வந்து 1.5 கப் தண்ணி ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலக்கி உப்பு பாரு. உப்பு போட்டா நல்லா சுத்தவே விட்டியா? கரண்டியில் இருக்கிறதுல மாட்டிக்கிறதுல இது பண்ண போட்டானுங்களா? பொடியாரி அதை நான் அறிவே இல்லை. அது ஆயா அப்புறம் அம்மா வந்து டேஸ்ட் பண்ணிட்டாங்க, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து லெமன் கொஞ்சமாக புழிஞ்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெமன் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு லெமன் எடுத்து புழிஞ்சுட்ருக்கோம். தலைக்கு பின்னாடி போடுறீ, இங்கே போடணுமா? லெமன்லாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா சலசலன்னு கொதித்து வரதுக்காக இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து டம் பண்ணி இறக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கேமராமேன் நடுவில் பிஸி ஆகிட்டனால எடுக்க முடியல. டம் பண்ணி இறக்கிட்டு இப்போ வந்து எல்லோரும் ஃபேமிலியோடு உக்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சாய் கிரீன் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ணால் தான் வந்து வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ மறக்காமல் ப்ளீஸ் எல்லோரும் வந்து லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you.